அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூருடைய நிகழ்வு கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த 25 நாட்களுமே கரூருடைய நிகழ்வை தான் இன்னும் பேசிக்கொண்டு பலரும் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதிலும் இந்த தாவேக ஐடி விங் அவர்கள் பலமுறை என்னென்னமோ இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் மனம் வருத்தமாக இருந்தாலும் அதை நாம் சிறு விஷயத்தை எவ்வளோ பெருசாக கொண்டு போய் சென்று செய்திகளை பரப்பி விட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுத்தான். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும். இதுதான் கரூர் நடந்த நிகழ்வு என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது திமுக, இது அந்த ஊர் மக்கள், இது வேறு யாரும் இல்லை, நம்ம மாதிரி இருக்கின்ற மீடியாக்களும் செய்தியாளர்களும் இவர்கள். இதுதான் எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து கட்சியும் இவர்கள்தான். இதை நீங்கள் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னபடி இந்த கரூர் நிகழ்வில் நடந்த நிகழ்வு ஒரு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு தான். கூட்ட நெரிசலில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதை எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பதை நான் ஒரு 5 பலூனை கலராக காட்டியிருப்பேன். நன்றாக பாருங்கள். இதுதான் கரூர். இந்த அளவுக்கு தான் இருந்தது நடந்த நிகழ்வு. அதன் பின்பு நடக்கப்பட்டது மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிறிது அளவிலே திமுக அங்கே களம் கண்டு மக்களை சந்தித்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் போது ஊடகங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். அடுத்தது இந்த மக்கள் என்றால் நிறைய பேர் குறை சொன்னார்கள், நிறைய பேர் நிறை சொன்னார்கள். அனைவரும் அதை எப்படி சென்று விட்டார்கள்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் விட்டு விட்டார்கள். இதுதான் நடந்தது. அதையும் தாண்டி அவர்களுடைய ஐடி விங்கு, இந்த ஊடகங்கள், இந்த யூடியூபர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக செய்து விட்டார்கள். இதை எல்லாத்தையும் காரணத்தை காட்டி பெருசாக பாயிண்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த அளவுக்கு பெருசாக்கியதே திமுகவை எதிர்த்து நின்று களம் காடி கொண்டு இருக்கும் அனைத்து கட்சிகளும் இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். இப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த அளவுக்கு இருந்த கரூர் நிகழ்வை எந்த அளவுக்கு பெருசாக ஊதி கொண்டு வந்து விட்டிருக்கார்கள் என்பதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். கரூர் நிகழ்வு நடந்த சம்பவம் என்னவென்று கேட்டால் நிறைய விஷயங்கள் அதை நம்ம பேசக்கூடியது இருக்குது. எவ்வளவோ வீடியோக்களை பார்த்தோம். அனைத்துமே பேச வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது. எல்லா விதத்திலுமே எல்லாத்திலையுமே தவறு இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்வது தவறுதான். அதற்காக விஜய் நான் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. முதல் காரணம் அவர்னால தான் இது செய்யப்பட்டது. அவர் அங்கு வராவிட்டால் இந்த கூட்டம் இல்லை, இவ்வளோ நெரிசல்கள் இல்லை, இவ்வளவு இடையூறுகள் இருந்திருக்காது, இவ்வளோ உயிர்கள் பலியாயிருக்காது. ஒன்று. இரண்டாவது, காவல்துறையும் இன்னும் கட்டுப்பாட்டோடு இன்னும் ஆட்களை அதிகமாக போட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, இந்த மக்களை பாதுகாக்கிறது காவல்துறை, அவர்கள் சரி செய்திருக்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த காவல்துறை சொல்லுவதை அங்கே கேட்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தார்களா? போது அதை தெரிந்து கொள்ளுங்கள். அது அரசியல் கட்சியாக நடைபெறவில்லை, நடிகனுடைய ரசிகனாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் காவல்துறையை அதிகமாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறீங்க. இவ்வளோ காவல்துறை இல்லை, இதனால் இவ்வளோ நடந்து விட்டது நிகழ்வு அப்படின்னு. அது ஒரு காரணமே அல்ல. நீங்கள் காவல்துறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் ரசிகன் தொண்டனாக மாறி கட்சியை எந்த அளவுக்கு வழி நடத்த வேண்டும் என்பது அந்த தொண்டனுக்குத்தான் அதனுடைய வழி தெரியும். அந்த தொண்டன் தான் அதை செய்திருக்க வேண்டும். அதையே அவர் தவறு விட்டார்கள். இருந்தாலும் காவல்துறை சொன்னாலும் கேட்க போகிறதில்லை. அதனால் நீங்கள் அவர் மீது பழியவே போட வேண்டாம். திமுக காரர்கள் அங்கு நடந்த சம்பவத்தில் உடனே என்ன தேவை என்பதை எல்லாருமே செய்து முடித்து விட்டார்கள். அதை ஏன் இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னும் இந்த கரூர் நிகழ்வை தாவேக அவர்கள் ஐடி விங்காக இருக்கட்டும், தாவேக நிர்வாகிகள் இருக்கட்டும், அனைவரும் இந்த சிந்தனையோடு தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இன்று அதே தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அன்னைக்கு நடந்த நிகழ்வை அதை எல்லாம் சரி செய்து விட்டு வெளியே வந்துவிட்டு நேற்றைய தினம் முந்தைய தினம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. துணைத் தலைவர் உதயநிதி அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களம் கண்டு அங்கு சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் மக்கள் சேவை, இதுதான் மக்களுடைய நலன், இதுதான் மக்களை காப்போம் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னும் நீங்கள் பனையூரில் இருந்து கொண்டு வெளியே வராமல் இந்த மாதிரி களத்தில் இறங்கி நீங்கள் இப்பொழுது வேலை செய்தால் மட்டுமே நீங்கள் அரசியல்வாதியாக ஆக முடியும்.
இல்லாவிட்டால் ஆக முடியாது. நீங்கள் எப்பொழுதும் நடிகன்தான். உங்களை பின்தொடர்பவர்கள் எப்பொழுதுமே ரசிகன்தான். நீங்கள் தலைவன் அல்ல, அவர்கள் தொண்டனும் அல்ல. வாழ்க.